உங்க குடும்பத்திலிருந்து தவறான சத்தங்கள் வெளியே போகணுங்கிறதுக்காக. ஏன்னா மற்றவங்க நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்க நம்முடைய குடும்பத்தை குறித்து கவனிப்பா இருக்கிறாங்க, கண்காணிப்பாக இருப்பாங்க. அவங்க கண்ணு கருத்துமா பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்கிறது, இவங்க வேதத்தை சுமந்துட்டு போறாங்களே, இவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்களே, இவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, இவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்குது, இவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்களே, கணவன் மனைவியுடைய உறவு எப்படி இருக்குது, இவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்களே, பிள்ளைகள் எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறது, இது எல்லாவற்றையும் உலகம் மிகவும் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சாட்சி நிமித்தமாகத்தான் ஆண்டவர் என்ன செய்யறார்னா, மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இப்பெல்லாம் நம்ம சொல்ற சுவிசேஷத்தை நம்ம கொண்டு கைப்பிரதை நிமித்தமாக அல்ல, ஜனங்கள் பயங்கர இன்டெலிஜென்ட்டா மாறிட்டாங்க. இப்பெல்லாம் என்னன்னா ரிசல்ட்டை பார்த்து தான் என்ன செய்யறாங்க, பொருள்களை வாங்குறாங்க. ஆரம்பத்துல அப்படி இல்லை, ஏதாவது ஒரு பொருளை சரி வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது இப்படிப்பட்ட காரியம் இருக்குதா, இனிமேல் இந்த பொருள் வேண்டாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் உபயோகப்படுத்துறதுக்கு பிற்பாடு திருப்பி கொடுத்தாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. இப்ப ஆன்லைன்ல நீங்க சில பொருள்களை சர்ச் பண்றீங்கல்ல, ஆன்லைன்ல நீங்க புக் பண்றீங்கல்ல, புக் பண்ணுங்கிற போது எதை பார்த்து புக் பண்றீங்க? ரிவ்யூ பார்த்துட்டு, ரேட்டிங்க பார்த்துட்டு. ஆன்லைன்ல ஒரு பொருளை பார்க்கிற போது நிறைய பேர் வாங்கி இருக்கிறாங்களா, இது என்ன ரிவ்யூ கொடுத்திருக்காங்க, இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்களா, இவ்வளவு பார்த்துட்டு தான் என்ன செய்யறாங்க, அந்த பொருளை வாங்குறாங்க. ஏன்னா அவ்வளவு நாலேஜ் பர்சனா மாறிட்டாங்க, அவ்வளவு விழிப்புள்ளவளாய் மாறிட்டாங்க. அப்படி இருக்கிற போது இப்ப நீங்க இயேசு நல்லவங்க, உங்களை இயேசு நேசிக்கிறாருன்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே ஆலயத்து வருவதற்கெல்லாம் அவ்வளவு அவங்க என்ன செய்யல, முட்டாள்கள் அல்ல. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவங்க பார்க்கறாங்க. பைபிளை தூக்கிட்டு போற இவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, சர்ச்சுக்கு போற இவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு, குடும்ப பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, எங்க பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்குது, கணவனுடைய மனைவினுடைய உறவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பார்த்து தான் என்ன செய்யறாங்க, மற்றவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா வாழணும். சகிக்க முடியல, கணவன் ஒரு காரியத்தை பேசினா சகிக்க முடியல, உடனே வெடிச்சறமல்ல. மனைவி ஒரு காரியத்தை சொன்னா உடனே கோவப்பட்டு உடனே வீட்டை ரெண்டு பண்ணிடுறமல்ல. ஏன் அந்த சகிப்புத்தன்மை இல்லை? ஐயோ இல்ல, என் குடும்பத்து நிமித்தமா எத்தனை குடும்பங்கள் ஆதாயப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறன்னு தெரியலையே, நான் இப்ப சகித்துக் கொள்ளணும், நான் பேசக்கூடாது, நான் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சகிப்புத்தன்மை இல்லையே.